சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் இன்று பார்க்க போவது குருதேவ சித்தர். தமிழ்நாட்டின் பிரசித்தி பெற்ற கொல்லிமலையில் வாழ்ந்தவர் இந்த குருதேவ சித்தர். அன்று ஒரு நாள் அதிகாலை நேரம் இந்த சித்தரை தேடி ஒரு தாயும் அவருடைய 10 வயது மகளும் குடிலுக்குள் வந்தனர். குடிலுக்குள் அவர்கள் காலடி எடுத்து வைத்ததுதான் தாமதம். அந்த 10 வயது பெண் தன் உடலை ஒரு வெட்டு வெட்டியவாறு தடால் என கீழே சரிந்து விழுந்தாள். அதை கண்டு அதிர்ந்து போன அப்பெண்ணின் தாய் அவள் முகத்தில் தெளிப்பதற்கு தண்ணீரை தேடி ஓடினாள். வெளியே நடக்கும் இந்த நிகழ்ச்சியை குடிலுக்குள் இருந்தவாறே உணர்ந்த குருதேவ சித்தர் தன் சீடர்களிடம் அப்பெண்ணின் முகத்தில் துளசி தீர்த்தத்தை தெளித்து அழைத்து வாருங்கள் என்றார். அதன்படி தீர்த்தம் தெளிக்கப்பட்டு உள்ளே அழைத்து வரப்பட்ட அச்சிறுமி மயக்கம் தெளிந்து சித்தரின் முன்பாக நிறுத்தி வைக்கப்பட்டாள். தமது ஆக்ரோஷமான சிவந்த கண்களால் அவளின் கண்களை ஆழ ஊடுருவி பார்த்தார் சித்தர். சட்டென்று சிறுமியின் முகத்தில் ஒரு மாற்றம், அதன் பிறகு ஒரு தெளிவு. பயத்துடன் சித்தரின் முகத்தை பார்த்தவள், ஏன் அப்படி முறைக்கிறீங்க? எனக்குத்தான் இப்போ ஒன்றும் ஆகலையே என்றாள் குரல் நடுங்க. நீ இப்போ தெளிவாகிட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். அடுத்தாற்போல் உனக்குன்னு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இப்படி என்றவர் அவள் நெற்றி பொட்டில் தனது ஆட்காட்டி விரலை வைத்து வலது பக்கமாக சக்கரம் போல் சுழற்றி அழுத்த உடலுக்குள் மின்சாரம் பாய்ந்தது போல் உணர்ந்தவள் அப்படியே கீழே சாய்ந்தாள். இந்த பெண்ணை கொண்டு போய் குடிலுக்கு வெளியே உள்ள அந்த வெள்ளை பாறையில் படுக்க வைங்க என்றார் சித்தர். நடந்த நிகழ்ச்சிகளை மிகவும் ஆச்சரியத்துடனும் அதிசயத்துடனும் பார்த்து திகைத்து போய் நின்றிருந்தாள் அப்பெண்ணின் தாய். தன் திகைப்பிலிருந்து விடுபட்டவள் மெல்ல சித்தரை நெருங்கி, ஐயா, என் பெண்ணுக்கு குணமாகிடுங்களாங்க. நீங்க தான் எப்படியாவது என் பெண்ணை காப்பாற்றணும் என்று கண்ணீருடன் கரம் கூப்பி வேண்டினாள். என்னை ஏமா கும்பிடுறீங்க? எல்லாம் அந்த ஈசனின் செயல். அவன் சொல்லுவதை நான் செய்கிறேன், அவ்வளவுதான் என்றார் சித்தர். சரி, போகட்டும். உங்கள் பெண்ணின் மனநிலை எதனால் இப்படி ஏற்பட்டது என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்க, அதற்கு அந்த தாய், எனக்கு தெரியாதுங்க ஐயா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நானும் என் கணவரும் என் மகளோடு பக்கத்து ஊரில் நடந்த கூத்து பார்க்க போயிருந்தோம். கூத்து முடித்துவிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அன்னைக்கு ராத்திரி 12 மணி வாக்கில் இவ எழுந்திருச்சு தனியாக நடந்து போயிட்டு இருந்திருக்கா. யார் இந்த பெண்? எதுக்கு தன்னந்தனியே இந்த நடு ராத்திரி நேரத்தில், அதுவும் காட்டுக்குள்ளே போறான்னு புரியாமல் அவளை பின்தொடர்ந்து போயிருக்காரு அங்கே தோட்டத்துக்கு காவல் இருந்த காவல்காரர். நேரே சுடுகாட்டுக்குள்ளே போனவ அங்கே மேலே வானத்தையே விரித்து பார்த்த வண்ணம் சிரித்து கொண்டிருந்தாளாம். இவ பின்னாடியே போன அந்த காவல்காரர் இவளை பிடிச்சு உலுக்கி, இங்கே வந்து என்ன செய்கிற அப்படின்னு கேட்டதுக்கு, இவ என் ஃப்ரெண்டு ராணி கூட்டிக்கிட்டு வந்தா, அதான் வந்தேன்னு சொல்லி மறுபடியும் சிரிச்சிருக்கா. உண்மையில் நடந்தது என்னன்னா, அந்த ராணிங்கிற பொண்ணு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் செத்து போனான். காவல்காரருக்கு இது ஆவியோட சேஷ்டேன்னு எல்லாமே புரிஞ்சு போச்சு. எப்படியோ பத்திரமா இவளை வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்தாரு. அன்னையிலிருந்து இப்படி தான் ஒரு மாதிரியாக இருக்கா. ஒரு மாசமாக காய்ச்சல் வேறு. ஆஸ்பத்திரிக்கு கூட்டிக்கிட்டு போயும் காய்ச்சல் நின்ன பாடு இல்லை. இவளுடைய குணமும் சரியில்லை.
தனக்குத்தானாகவே இவளே ஏதோ பேசிக்குவா, என் குழந்தையை காப்பாத்துங்க என்று அந்த தாய் கண்ணீரோடு சொல்லி அழுது கொண்டிருக்கையில் குருதேவ சித்தர் கையில் ஒரு கூர்மையான கம்பியோடு வெளியே பாறையில் படுக்க வைக்கப்பட்டிருந்த அந்த பெண்ணிடம் சென்றார். தனது சீடர்களிடம் ஏதோ செய்கையில் சொல்லிவிட்டு அந்த பெண் அருகே அமர்ந்து மெல்ல அவளின் இடுப்பு பகுதியிலிருந்து தடவிக்கொண்டு வந்தார். முதலில் தன்னை ஏதோ செய்ய போகிறார் என்ற பயத்துடன் சித்தரை ஏறிட்ட அப்பெண் இப்போது கூச்ச உணர்வுடன் நெளிய, சித்தரோ அவளை எரித்துவிடும் பார்வையில் ஆக்ரோஷமாய் பார்த்தபடி மெல்ல தோள்பட்டையை கடந்து கழுத்துக்கும் முதுகு பகுதிக்கும் இடையே இருந்த பகுதிக்கு வந்தபோது சட்டென்று அவருக்குள் ஏதோ நிகழ்வு போல் இருந்திருக்கிறது. சட்டென்று கையில் இருந்த அந்த கூர்மையான கம்பியை எடுத்து கழுத்திற்கு கீழே இருந்த இடைவெளி பகுதியில் குத்தி எடுத்தார். அடுத்த வினாடி சுரீர் என பலமான வலியில் அந்த பெண் அலறினாள். அவளின் கழுத்தை மேல் தூக்கி பிடித்து இரத்த கசியும் இடத்தை அழுத்த உள்ளிருந்து 3 அங்குல புழு ஒன்று கீழே வந்து விழுந்தது. சித்தர் இப்போது சீடர்களை பார்க்க, சீடர்கள் கொண்டு வந்து கொடுத்த மூலிகை களிம்பை இரத்தம் கசிந்த இடத்தில் அழுத்தி அவளை படுக்க வைத்துவிட்டு தன் குடிலுக்குள் போனார். அடுத்த 1 மணி நேரம் கழிந்திருக்கும். உணர்வு தெளிந்து சித்தரின் அருகே சென்ற அந்த பெண், ஐயா, இத்தனை நாளா எனக்குள்ளே இருந்த பாரமெல்லாம் இறங்கிவிட்டது போல் உணர முடியுது. மனது ரொம்ப தெளிவாய்விட்ட மாதிரி இருக்கு. இனி நான் படிப்பிலே நல்ல கவனம் செலுத்துவேன். வீட்டில் இருப்பவர்களோடு சந்தோஷமாக வாழ்வேன். எனக்கு திரும்பவும் இது போல நடக்குமா என்றாள். கண்டிப்பாக நடக்காது. இந்த குடிலுக்குள் எப்போ நீ காலடி எடுத்து வச்சியோ அப்பவே உன் உடலுக்குள் இருந்த கெட்ட விஷயங்கள் எல்லாம் பறந்துவிட்டன. இனி நீ தைரியமாக இருக்கலாம் என்றவர் அவளது தாயை அழைத்தார். அருகில் வந்த அத்தாயிடம், இனி உங்கள் மகளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இனி அவளை உங்கள் ஊர் ஆற்றில் மட்டும் குளிக்க வேண்டாம் என்று சொல்லுங்கள். இப்போது ஏற்பட்ட பிரச்சனையே அந்த ஆற்றில் குளித்ததால் வந்த வினைதான் என்றார். ஒன்றும் புரியாமல் சித்தரை பார்த்த அத்தாய்க்கு விவரமாக விஷயத்தை விளக்கினார். ஆற்றில் குளித்ததால் பிரச்சனை எப்படி வந்தது என்று தானே யோசிக்கிறீங்க? தண்ணீரில் குளிக்கும்போது அவளுடைய மூக்கு, வாய் அல்லது மலத்வாரம் இப்படி ஏதேனும் ஒன்றின் வழியாக உள்ளே போன ஒரு ஊசி புழு கொஞ்சம் கொஞ்சமாக அவளது இரத்த நாளங்களில் ஊர்ந்து அவளது பின்னங்கழுத்து வரைக்கும் வந்துவிட்டது. இதனால் மூளைக்கு செல்லும் இரத்த நாளில் அடைப்பு ஏற்பட்டு அவளுக்கு மனநிலை பாதிப்பு ஏற்பட்டு விட்டது. இப்போது அந்த புழுவை அகற்றிவிட்டேன். இதனால்தான் உங்கள் மகள் தெளிவாகி இருக்கிறாள். இந்த பிரச்சனை மறுபடியும் வராமல் இருக்க வேண்டும் என்றால் அந்த ஆற்றில் குளிக்காமல் இருக்க வேண்டும் என்று சொல்ல, சரி என்று தலையாட்டிவிட்டு நன்றி கூறி வணங்கி தன் மகளுடன் வீடு திரும்பினாள் அத்தாய். தன் குருநாதரின் செயல்களை எல்லாம் வியப்போடு பார்த்து கொண்டிருந்த சீடர்கள், ஐயா, மிக குரூரமான பேய் பிசாசு கூட உங்கள் குடிலை நெருங்க அஞ்சும். அந்த அளவுக்கு அமானுஷ்ய சக்தி படைத்தவர் நீங்கள். அந்த சிறுமியை இவ்வளவு எளிமையாய் குணப்படுத்திவிட்டீர்களே என்றார். இது கேட்டு புன்னகைத்த குருதேவர், அந்த சிறுமிக்கு என் அமானுஷ்ய சக்தியின் மூலம் பூர்ண குணம் கிடைத்து விட்டாலும் அதற்காக நான் செய்தது ஒரு சிறு விளையாட்டுத்தான், சித்து விளையாட்டு அல்ல என்றார். உண்மைதான். பில்லி, சூன்யம், பேய் பிடித்திருப்பது போன்ற தொல்லைகள், பிரச்சனைகள் எதுவாக இருப்பினும் இந்த சித்தரின் குடிலை நெருங்கியவுடன் நொடியில் பறந்து போயின. இவரை நெருங்கும் பக்தர்கள்
இவரது பார்வையின் தீக்ஷண்யத்தை தாங்கும் சக்தியின்றி சட்டென்று கண்கலங்கி கண்ணீருடன் இவரது பாதத்தில் விழுந்து விடுவார்கள். காவி உடையை கோமணமாக அணிந்த கோலம், சடைமுடி, நெற்றி முழுவதும் விபூதி, கழுத்தில் உத்ராட்சம் மாலை. இதுவே இந்த குருதேவ சித்தரின் தோற்றம். இவரை தேடி வருபவர்கள் நோயாளிகள் ஆகியோர் பழங்களை மட்டுமே காணிக்கையாக அளிப்பார்கள். அப்படி காணிக்கையாக கொண்டு செல்லும் பழங்களில் ஏதாவது ஒன்றை சித்தர் கையில் எடுத்துவிட்டாலே போதும், உடனே அவர் அந்த நோயாளியை குணப்படுத்தி விடுவார் என்று புரிந்து கொள்ளலாம். தன் குடிலை நெருங்கும் போதே அங்கு வரும் ஒவ்வொரு நோயாளியின் நோய் தன்மையும் எளிதில் புரிந்துவிடும் இவருக்கு. இறைவன் மீது தீவிர பக்தி கொண்டிருக்கும் இந்த சித்தர் தான் வணங்கும் ஈசனருளால் தன்னை தேடி வரும் நோயாளிகளை தன் அனுமான சிகிச்சையினாலும் மூலிகை மகத்துவத்தினாலும் குணப்படுத்தி வந்தார். இதுவே இவருக்கு கைவந்த அற்புத கலையாகி போனது. மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம். நன்றி, வணக்கம்.